வணக்கம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ல லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளிகபிள் பண்ணி எப்படி சம் போடலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். இதுல வந்து ஃபயர் அக்கர் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1487. அதுல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ், சேல்ஸ், வேஜஸ், க்ளோசிங் ஸ்டாக், கேரேஜ் இன்வர்ட், கேரேஜ் அவுட்வர்ட் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் த 3 இயர்ஸ் கொடுத்துருக்கு. எவ்வளோ குட்ஸ் சால்வேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 600. பாலிசி அமௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 32,000. ஏன் ஆவரேஜ் கிளாஸ் இங்கே அப்ளிகபிள் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக லாஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த பீரியட் 1487. ஸோ லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு இந்த இடத்துல 60,000. ஓகேவா? அதாவது க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 31/12/86 ரூபீஸ் 60,000 கொடுத்துருக்கா. நம்மளுக்கு இப்போ 1487ல தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அந்த இடத்துல ஃபயர் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இது அக்கௌண்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 31/12/86 வந்து என்ன கொடுத்துருக்கு 60,000. ஸோ நம்மளோட இந்த அக்கௌண்டிங் இயரில் 1187ல் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா 60,000. பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 கொடுத்துருக்கு. சேல்ஸ் வந்து 3,20,000 கொடுத்துருக்கு. வேஜஸ் வந்து டேட் ஆஃப் ஃபயர் வரைக்கும் 15,000. ஆனால் அதில் என்ன ஆயிருக்கு 3,000 வந்து மெஷின் இன்ஸ்டலேஷனுக்கோசரம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்துட்டு 12,000 மட்டும் இங்கே போட்டுக்கிறோம். கேரேஜ் அவுட்வேர்ட் இங்கே வராது. வெறும் கேரேஜ் இன்வர்ட் மட்டும்தான் 5,000 போட்டாச்சு. அண்ட் தென் பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் கால்குலேட் பண்ண முடியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் அதுக்கோசரம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு 20%, 25%, 24%. பண்ணும்போது மூணுத்தையும் டிவைட் பை 3 பண்ணும்போது 23% ஆவரேஜாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல சேல்ஸ் எவ்வளோ 3,20,000. அதில் 23% பார்த்தீங்கன்னா 73,600. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் இந்த பீரியடில். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளோட கிரெடிட் சைடில் வரது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ 40,600 இஸ் த ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காங்க 32,000க்கு தான் எடுத்திருக்காங்க. அப்போ அதிகமான அமௌண்ட் அந்த இடத்துல லாஸ் ஆனதுனால இந்த இடத்துல ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும்னா ஃபார்முலா amount of claim equal to amount of policy divided by stock on the date of fire into actual loss of stock. So amount of policy எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க 32,000 divided by stock on the date of fire எவ்வளோ 40,600 into actual loss of stock எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா 40,000. ஸோ இப்போ எவ்வளோ கிளைம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா 31,527 கிடைக்கும். ஓகேவா 31,527 rupees அவங்களுக்கு கிளைமாக கிடைக்கும். ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கிளைம் வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் வென் ஆவரேஜ் கிளாஸ் இஸ் அப்ளிகபிள் சம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்தது நம்ம வந்து ஆவரேஜ் கிளாஸ்க்கு ஃபார்முலா வந்து அமௌண்ட் ஆஃப் பாலிசி டிவைடட் பை ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் இன்ட்டு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 31,527 இஸ் த அமௌண்ட் ஆஃப் கிளைம் அண்டர் த ஆவரேஜ் கிளாஸ். ஓகேவா ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே டாபிக்கில் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.